ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025க்கான உலக பணக்கார பட்டியல Forbes நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த உலக பணக்காரன்ல 10 இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இதுல அம்பானி எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? இதெல்லாம் குறித்து தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உலக பணக்கார பட்டியல்ல 10வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட். இவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95 வயசு ஆகுது. இவங்க என்ன தொழில் பண்றாங்கன்னா, பெர்ஷியர் ஷாப்வே சரியா? அந்த நிறுவனத்தோட தலைவரும் சிஇஓ இவர் தான் சரியா? இவர்கிட்ட அமெரிக்கா டாலர் மதிப்புல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 147 பில்லியன் சரியா? இந்திய மதிப்புல நம்ம பார்த்தோம்னா 12.35 லட்சம் கோடி இவர்கிட்ட இருக்குது. இவர் தான் 10வது இடத்துல இருக்கிறாரு. 9வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்னார்ட் அர்னால்ட் சரியா? இவங்களுடைய வயசு என்னன்னா 76 வயசு ஆகுது. இவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, LVMH பிரம்மாண்டமான பிராண்ட் சரியா? இவங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா டாலர்ல 150.6 பில்லியன். இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 12.65 லட்சம் கோடி சரியா? இவங்க தான் 9வது இடத்துல இருக்கிறாங்க. 8வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பால்மர் சரியா? இவங்களுடைய வயசு வந்து 69 வயசு ஆகுது. இவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட், பவர் பாயிண்ட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதனுடைய தலைவர், நிறுவனர் எல்லாமே இவர் தான். இவர்கிட்ட எவ்வளோ டாலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலர் மதிப்புல 151.5 பில்லியன். இந்தியா மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 12.73 லட்சம் கோடி ரூபாய் இவங்கள்ட்ட இருக்குது. 7வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சன் ஷிவான் சரியா? இவங்களுடைய வயசுன்னு பார்க்கும்போது 62 வயசு ஆகுது. இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா, NBIDIAவின் நிறுவனர், தலைவர், சிஇஓ எல்லாமே இவர் தான். அதனுடைய முக்கிய அம்சங்கள் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபிக்ஸ், ப்ராசஸ், அப்புறம் யூனிட்டுகள், செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஏ இது எல்லாமே தொழில்நுட்பம் சம்பந்தமான ஒரு நிறுவனம் தான். இவங்கள்ட்ட அமெரிக்கா டாலர்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 154.1 பில்லியன் டாலர் இருக்குது. இது அப்படியே இந்தியன் மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 12.95 லட்சம் கோடி ரூபாய் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க தான் 7வது இடத்துல இருக்கிறாங்க. 6வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ஜி பிரின். இவங்களுடைய வயசு வந்து 52 வயசு. இவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட இணை நிறுவனர். அதுல வந்து நம்ம சர்ச் பண்றது, இன்ஜினியர், கிளவுட், அப்புறம் வந்து இன்டர்நெட் இந்த மாதிரி தொடர்புடைய ஒரு தொழில் தான். இவங்கள்ட்ட அமெரிக்கன் மதிப்பு டாலர்ல எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 184.8 பில்லியன். அதாவது இந்தியா மதிப்புல நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 15.53 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. இவங்க தான் 6வது இடத்துல இருக்கிறாங்க. 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி பேஜ். இவங்களுடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது 52 வயசு ஆகுது. இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கூகுளோட இணை நிறுவனர் தான். இவங்களும் அதே மாதிரி தான், சேம் தான் சரியா? கூகுள்ல இன்டர்நெட் இந்த மாதிரி அங்க உள்ள தொழில்நுட்பங்களை வந்து கவனிச்சுக்கிறது இவங்களுடைய வேலை. இப்போ இவங்கள்ட்ட வந்து எவ்வளோ டாலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மதிப்புல 199.1 சரியா? இந்தியா மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 16.74 லட்சம் கோடி அவங்கள்ட்ட இருக்குது. இவங்க தான் 5வது இடத்துல இருக்கிறாங்க. 4வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப் பெசோஸ். இவங்களுடைய வயசுன்னு பார்க்கும்போது 61 வயசு ஆகுது. இவங்களுடைய தொழிலுன்னு பார்க்கும்போது அமேசான், அப்புறம் வந்து கார்மெஸ், கிளவுஸ் கம்யூனிட்டிங்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங், அப்புறம் ப்ளூ ஆர்ஜியன்ஸ், அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தையும் வந்து அவங்க வந்து நடத்திட்டு வராங்க. இவங்கள்ட்ட அமெரிக்கா மதிப்புல எவ்வளோ டாலர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 242.0. இந்தியா மதிப்புல பார்க்கும்போது 20.33 லட்சம் கோடி ரூபாய் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க தான் 4வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஸக்கர்பர்க். இவங்களுடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது 41 வயசு ஆகுது. இவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, Facebook, Instagram, WhatsApp, Meta இந்த மாதிரி
இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் நிறுவிட்டு வராங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இவங்க எவ்வளோ மதிப்பு அமெரிக்க டாலர்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $257.5 பில்லியன் அவங்கள்ட்ட இருக்குது. இத அப்படியே இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 21.66 லட்சம் கோடி இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க தான் 3வது இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி எலிசன். இவங்களுடைய வயசுன்னு பார்க்கும்போது 81 வயசு ஆகுது. இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, அராக்கல் கார்ப்பரேஷன் அதனுடைய நிறுவனரும் மற்றும் தலைவரும் எல்லாமே இவர்தான். அதாவது அத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எது சம்மந்தப்பட்டதுன்னா, சாஃப்ட்வேர், கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம், அப்புறம் வந்து எல்லாமே இது வந்து அது சார்ந்து இருக்கும். இப்ப இவங்களுடைய அமௌண்ட் டாலர் மதிப்புல பார்க்கும்போது, $387.66 பில்லியன் அமெரிக்கா டாலர் அவங்க கிட்ட இருக்குது. இது இந்திய மதிப்புல நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 32.60 லட்சம் கோடி ரூபாய் இவங்கள்ட்ட இருக்குது. இவங்க தான் உலக பணக்காரத்துல 2வது இடத்துல இருக்கிறாங்க. நம்பர் 1 பொசிஷன்ல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க். இவங்களுடைய வயசுன்னு அப்படின்னு பார்க்கும்போது 54 வயசு ஆகுது. இவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா, அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ். உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார்ஸ், அப்புறம் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட அமெரிக்க மதிப்பு டாலர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $436.1 பில்லியன். அதாவது இந்தியா மதிப்புல நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 36.67 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. இவங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1 பொசிஷன்ல டாப் பணக்காரர்ல இவங்க இருக்கிறாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் இந்த வருஷமா அவர் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாரு. அப்படி நம்ம பார்த்தோம்னா, கரெக்ட்டா அவர் ஜனவரி 7, 2021ல உலக பணக்காரர்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2022, 2023, 2024, 2025 இப்போ வரைக்குமே அவர் தான் நம்பர் 1 பணக்காரர் பட்டியல்ல அவர் முதல் இடத்துல இருக்கிறாரு. அதாவது குறிப்பா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7, 2021ல இருந்து செப்டம்பர் 11, 2025 வரையில மொத்தம் 1643 நாட்கள் 4 இயர்ஸ் 8 மந்த் 4 டேஸ் சரியா? இவ்வளோ நாள் அவங்க தான் உலக பணக்காரர் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உலக பணக்காரர் பட்டியல்ல டாப் 10 இடத்துல இருக்கிறவங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு இந்திய பணக்காரர் பட்டியல்ல டாப் 10 இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அடுத்த வீடியோல வந்து யார் இந்திய பணக்காரர் பட்டியல்ல டாப் 10ல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலா சொல்றேன். அவங்க என்ன தொழில் பண்றாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.